இன்னைக்கு நம்ம மகிழ மரத்தை பத்தி தான் நான் பார்க்க போறோங்க. இதோட தாவரவியல் பெயர் மிமுசோப்ஸ் இலாங்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கில பெயர் ஸ்பானிஷ் செர்ரி. இதோட தாயகம் இந்தியாங்க. மண் வகை அனைத்து வகை மண்ணிலும் வளரக்கூடியதுங்க. தாவர குடும்பம் சபோடாசியே அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற பெயர்கள்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா வகுளம், இளஞ்சி அல்லது மகிழ மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மகிழ மரத்தை பத்தி சங்க இலக்கியங்கள்ல வெகுவா கூறியிருக்காங்க. அதில் ஒன்று பார்த்துட்டிங்கன்னா சும்பிடி வகுளம் பல்லினர் காயா அப்படின்னு குறிஞ்சிப்பாட்டுலையும் வகுளம் குறுக்கத்தி பாதிரி என்று பரிபாடல்கள்லையும் குறிப்பிட்டிருக்காங்கங்க. மகிழ மரத்தோட பொதுவான பண்புகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மகிழம் பூ 15 அல்லது 20 நாட்கள் வரைக்கும் உலராம இருக்கும். வாடினாலும் வாசனையுடனும் இருக்குங்க. மனம் கமலும் பூக்கள்ல மகிழம் பூவும் ஒன்றுங்க. பழமை வாய்ந்த கோயில்கள்ல இந்த மரம் தலைமரமா விளங்குது. அதிலும் திருவண்ணாமலையில தனி சிறப்பு இந்த மரத்துக்கு உண்டுன்னு சொல்றாங்க. ஆண்டு முழுவதும் இந்த மரத்தின் நிலை உதிராமல் இருக்குங்க. மகிழ மரத்தின் பழம் சாப்பிடக்கூடியதுங்க. இந்த மரம் மிகவும் கடினமானது. இது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற பகுதிகளில் இயல்பாகவே வளரக்கூடியதுங்க. இதன் பூ சப்போட்டா பூ போல இருக்குங்க. காய் மஞ்சள் நிறத்துல இருக்கும். இது ஒட்டும் தன்மையுடையதுங்க. இந்த மரம் 16 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது. இலைகள் தோல் போன்று கடினமா இருக்குங்க. பளபளப்பாகவும் இருக்கும். மலர்களின் இதழ்கள் மிகவும் சின்னதா இருக்குங்க. மகிழ மரத்தின் பயன்களை பற்றி இதுல பார்ப்போம். மகிழ மர பூக்கள், பழங்கள், விதைகள் மற்றும் பட்டை பல்வேறு மருத்துவ பயன்பாட்டுக்கு உதவுதுங்க. அழகான மரமாக இருப்பதால் வீட்டிலும் வளர்க்கப்படுது. தூசி காற்றையும் நன்கு வடிகட்டக்கூடியதுங்க. நல்லதொரு குளிர் சூழ்நிலையை உருவாக்குதுங்க. ஊதுபத்தி தயாரிப்பிலும் பல்வேறு வேதிப்பொருட்கள் தயாரிப்பிலும் பல் மருத்துவத்திலும் பெரும் பங்கு வகிக்குதுங்க. பல் கூச்சம் மற்றும் ஈறுகளில் ஏற்படும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்குதுங்க. கருவை பாதுகாக்க பெண்களுக்கு பெரிதும் உதவுது. மேலும் மகிழம் பூவில வருகின்ற பால்ல ஆண்களுக்கு உண்டான விந்தணுக்கள் உற்பத்தி செய்கிற திறனும் பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி மற்றும் கருத்தரிக்கும் திறனையும் கருவை பாதுகாக்கும் திறனையும் அதிகரித்து கொடுக்குதுங்க. இதற்கு மகிழம் பூவை தொடர்ந்து 48 நாட்கள் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. மாதத்திற்கு ஒரு முறை மகிழம்பூ தேநீர் எடுத்துக்கொண்டா உடம்புலையும் ரத்த குழாய்களையும் கெட்ட கொழுப்புகளை சேர விடாம செய்து இதய சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் மாரடைப்பு ஏற்படுவதிலிருந்து தடுக்குதுங்க. மகிழம்பூவின் பொடியை நுகர்வதால தலையில நீர் கோத்திருந்தாலும் மற்றும் தலைவலி பிரச்சனைகளும் நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வாறு மகிழ மரத்தோட பயன்கள் பல உண்டுங்க. உங்கள் வீட்டு அருகில இடம் இருந்தா மகிழ மரத்தை நெட்டு பயன்பெறுங்க. இது போன்று மற்ற மரங்களின் சிறப்புகளை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்ப்போம். மேலும் ஈரோட்டில் எந்த இடத்திலும் மரங்கள் நடுவதற்கு ஈரோடு பசுஞ்சோலை நண்பர்களை நாடினால் அவர்களே குழிப்பறி மரங்களை நட்டு பாதுகாப்பு வளையமிட்டு கொடுக்கறாங்க. உங்கள் ஏரியாவிலும் மரங்கள் நட வேண்டும் என்றால் ஈரோடு பசுஞ்சோலையின் நண்பர்களை கீழ்கண்ட தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும். மரங்கள் தான் மலைக்கு ஆதாரம். ஆதலால் மரம் நடுவோம், மழை பெறுவோம். மேலும் இது போன்ற மரங்கள் சார்ந்த தகவல்களை பெற எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.